நீங்க உங்க கஸ்டமருக்கு குடுக்கக்கூடிய சேல்ஸ் இன்வாய்ஸ வந்து, உங்களுக்கு புடிச்ச மாதிரி குடுக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? அதுல இருக்கக்கூடிய ஃபீல்டு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு புடிச்ச மாதிரி அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி, கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய இன்வாய்ஸ பிரசன்ட் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோல நம்மளுடைய Tally Prime 7.1ல வந்திருக்கிற புது இன்வெஸ்ட் டெம்ப்ளேட் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்ஷன பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ டேலி பிரைம் 7.1ல வந்து பாத்தீங்கன்னா, இன்வாய்ஸ் டெம்ப்ளேட் ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ அதுல வந்து உங்களுக்கு புடிச்ச மாதிரியான இன்வாய்ஸஸ வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி அனுப்பிச்சுக்கலாங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நெனைக்கிறேன். நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல அத பத்தின நெறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா குடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. பார்த்து அந்த இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்ட பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ டேலி பிரைம் 7.1ல வந்திருக்கிற இந்த இன்வாய்ஸ் டெம்ப்ளேட். ஸோ அதுக்குள்ள நாம என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உள்ள போறேன். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன், நான் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல உங்களுக்கு டே புக் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒரு என்ட்ரி வச்சிருக்கிறோங்க. நம்ம சேல்ஸ் என்ட்ரி வச்சிருக்கிறோம். என்டர் குடுத்து உள்ள போறேன். ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு சேல்ஸ் இன்டென்ஷன் ரைஸ் பண்ணியாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, டிஃபால்ட்டா வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய டெம்ப்ளேட்ட வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எடிட் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய ஃபீல்ட வந்து நம்ம மாத்தப் போறோம். நமக்கு புடிச்ச மாதிரி, நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஃபீல்ட வந்து இப்ப இந்த இந்த இடத்துல நம்ம மாத்தப் போறோங்க. ஸோ எப்படி மாத்துறது அப்படின்னா, இந்த இடத்துல பிரிண்ட் இருக்கு இல்லைங்களா? பிரிண்ட் ஆப்ஷன குடுத்துட்டேன். ஸோ இப்ப இந்த இடத்துல கரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன குடுத்துட்டேங்க. இதுல வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டெம்ப்ளேட் 1 அப்படிங்கிற டெம்ப்ளேட்ட வந்து டிஃபால்ட்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இத பத்தின நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல குடுத்துருக்கோம். முன்னாடி சொன்ன மாதிரி போய் பாருங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்றதுங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ இந்த இடத்துல பிரிவ்யூ குடுக்குறேன். பிரிவ்யூ குடுக்கும்போது என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வருங்க. பிரிவ்யூல வந்து பார்க்கும்போதே தெரியுது. நான் என்ன பண்ணியிருக்கிறேன் பாருங்க, டெஸ்ட்ன்னு சொல்லி உங்களுக்கு வாட்டர் மார்க்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபீல்ட் எல்லாம் நெறைய இருக்குதுங்க. இந்த ஃபீல்ட் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம எடிட் பண்ணி மாத்திக்கலாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த இந்த இடத்துல நான் பையர் பில் டூன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, வேல்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்ப இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் வந்து கலர்ல போகணும். இந்த பில் டூங்கிற ஆப்ஷன் இருக்கு. பையர் பில் டூன்னு ஆப்ஷன் எனக்கு வேண்டாம். எனக்கு வேற ஒரு நேம் வேணும் அப்படிங்கிறனால நீங்க மாத்திக்கலாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நான் கலர் பண்ணி உங்களுக்கு லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா, வேற லெட்டர் மாத்தணும்னாலும் மாத்திக்கலாங்க. ஸோ அப்ப அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னாங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் குடுத்துக்கிறேங்க. இந்த இடத்துல சேஞ்ச் டெம்ப்ளேட் ஆப்ஷன் குடுத்துட்டு, இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எடிட் ஃபீல்ட் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த எடிட் ஃபீல்ட் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் குடுத்துக்கிறேங்க. இந்த இடத்துல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல என்ன வந்துருது, எடிட் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வருதுங்க. அப்ப நான் என்ன பண்றேன், முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பையர் பில்ட்னு ஆப்ஷன் இருக்குது. இத வச்சு கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பையர் பில்ட்ங்கிற இந்த வேர்டிங் எனக்கு வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். நான் வேற ஒரு நேம் குடுக்கணும்னு நினைச்சேன்னா, இந்த இடத்துல எடிட் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கிறேன். சேஞ்ச் டைட்டில்னு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல ஃபீல்ட் ப்ராப்பர்ட்டீஸ் ஃபார் பையர் பில் டு டைட்டில். ஸோ அப்படின்னு வந்துருச்சு. இதுல சேஞ்ச் டைட்டில் ஆப்ஷன் வந்துருச்சுங்க. இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் கஸ்டமர் நேம் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, கஸ்டமர்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ கஸ்டமர்னு போட்டேன். இல்ல கஸ்டமர் நேம் இந்த மாதிரி எது வேணா நீங்க போட்டுக்கலாம். இப்ப கஸ்டமர்னு போட்டேன். போட்டு வந்து பாத்தீங்கன்னா, இந்த போல்ட்ல வேணுமா? இல்ல உங்களுக்கு வந்து போல்ட்ல வேண்டாமாங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இட்டாலிக் ஆப்ஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஸ்டைல் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நான் எஸ் குடுத்து எனேபிள் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஷோ அட்வான்ஸ்டு ஃபீல்ட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல எஸ் குடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த இடத்துல குடுத்தோனே வந்துச்சு பாருங்க. ஃபாண்ட் வருது. ஸோ இப்ப எந்த ஃபாண்ட்ல வந்து இந்த இந்த கஸ்டமர் நேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரணும். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன இங்க இருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸ் எது வேணாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க குடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க, உங்களுக்கு ஃபாண்ட் எல்லாம் எதுவும் மாத்தலீங்க. ஸோ ஃபாண்ட் சைஸ் வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க மாத்திக்கலாங்க. வேணும்னா மாத்திக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்மால்னு இருக்கு. ஸோ மீடியம் சைஸ் வேணும்னா நீங்க மீடியம் குடுத்துக்கலாங்க. அதே மாதிரி ஃபாண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல இருக்குதுங்க. அப்ப நீங்க வந்து இல்ல எனக்கு பிளாக் வேண்டாம். நான் இந்த இடத்துல கிரீன் கலர் குடுக்குறேன் அப்படின்னா, நீங்க கிரீன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கிரீன் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிருங்க. அதே மாதிரி பேக்கிரவுண்ட் கலர் ஏதாவது உங்களுக்கு வேணுமா? பேக்கிரவுண்ட் கலர் வேணும்னாலும் நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க குடுத்துக்கலாங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எல்லோ கலர் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லோ கலர் செலக்ட் பண்ணிட்டு நான் என்டர் குடுத்துட்டேன். இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு கஸ்டமர் நேம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, கலரும் வந்து மாறி இருக்குங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசா தெரியணும். அதையும் வந்து நீங்க உங்களுக்கு வந்து கலர் பண்ணி காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும், இந்த இடத்துல டோட்டல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா?
இந்த இடத்துல அமௌண்ட் டோட்டலுங்க. இந்த இடத்துல டோட்டல் அமௌண்ட்டுங்க. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட்ல கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலயும் எடிட் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன குடுத்துட்டு, ஸோ போல்ட் லெட்டர் வேணுமா? சேம் முன்னாடி குடுத்த மாதிரியே தாங்க. இட்டாலிக் அது வந்து எஸ் குடுத்துட்டு, ஸோ அட்வான்ஸ்டு ஃபீல்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்ஷன்னு எஸ் குடுத்துக்கிறேன். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாத்தலீங்க. இன்கேஸ் நீங்க மாத்துற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க மாத்திக்கலாங்க. ஜஸ்ட் நான் இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, என்டர் குடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் லார்ஜா வரணும்னு நெனைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல லார்ஜ் குடுத்துட்டு, இந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஃபாண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லோவா வரணும். ஃபாண்ட் கலர் எல்லோவா வரணும். அப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வரணும், ரெட்ல வரணும். சம்திங் உங்களுக்கு வேற என்ன கலர் வேணுமோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துல ரெட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்றேங்க. இந்த இடத்துலயும் நான் என்ன பண்றேன், டெம்ப்ளேட்டை வந்து சேவ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல சேவ் டெம்ப்ளேட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல சேவ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். இந்த இடத்துல திருப்பி டெம்ப்ளேட் நேம் கேக்குது. ஸோ இந்த இடத்துல செட் as டிஃபால்ட் ஃபார் ஆல் சேல்ஸ் அப்படின்னா நீங்க எல்லா சேல்ஸ்க்கு இதே மாதிரி கொடுக்குறீங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வவுச்சர் டைப் வைஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வவுச்சர் டைப் வைஸ் கொடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல நான் எப்படியே நான் சேவ் பண்றேன், கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த டெம்ப்ளேட் அப்படியே என்ன ஆயிருச்சு, சேவ் ஆயிருச்சுங்க. கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிட்டேங்க. இப்போ திருப்பி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரிவ்யூ போய் பாக்குறேங்க. ப்ரிவ்யூ போய் பார்க்கும்போது என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இங்க பாருங்க, நம்ம கொடுத்த அந்த கஸ்டமர் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் மாறிடுச்சுங்க. இது வந்து பில் டூல் இருந்துச்சு. நான் ஜஸ்ட் கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். என்னுடைய கஸ்டமருடைய நேம் இந்த இடத்துல கஸ்டமர்னு வரணும் அப்படிங்கிறதுனால நான் கஸ்டமர் கொடுத்தேன். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பெருசா வரணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து பாத்தீங்கன்னா கலர்ல வரணும். அப்ப இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல கலரை மாத்திக்கலாங்க. என்ன வேலை என்ன கலர் கொடுக்கணுமோ நீங்க கலர்ல மாத்திக்கலாம். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா ஃபீல்டுமே வந்து ஈஸியா எடிட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இன்வாய்ஸை கஸ்டமைஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து என்ன பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஃபீல்ட் எடிட் பண்ண வேண்டியது இல்லை. ஒன்ஸ் டெம்ப்ளேட் சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க எந்த கஸ்டமருக்கு நீங்க இன்வைஸ் பண்ணீங்கனாலும் இந்த சேவ் பண்ண டெம்ப்ளேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி வந்து உங்களுடைய இன்வாய்ஸை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்க மாத்தி உங்க கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிக்கலாங்க. இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா Tally Prime 7.1ல வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்குது. அப்போ நீங்க இன்னுமே வந்து பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, உடனே விவி இன்ஃபோடெக் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டிஎஸ்எஸ் இருந்துச்சுன்னா Tally Prime 7.1 அப்டேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றோம். டிஎஸ்எஸ் இல்ல அப்படின்னா நம்ம டிஎஸ்எஸ் ரினிவல் பண்ணிட்டு Tally Prime 7.1 அப்டேட் பண்ணி இருக்கிற ஃபீச்சர்ஸை வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க. இதே மாதிரி விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். எல்லா வீடியோ பாருங்க, டேலியை இன்னும் ஆழமா கத்துக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.